கூட்டத்தை பாருப்ளே. ஆமாக்கா, பாருங்கண்ணே, ஏற்பாடெல்லாம் நல்லா தான் பண்ணிருக்காவோட. நானும் இம்புட்டு கூட்டம் வரும்னு நினைக்கல. இவ்ளோ கூட்டம் வந்திருக்கு பாருங்களேன். ஏது கும்பாபிஷேகம்ல 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கு. கோயில கூடவே இவ்வளவு கூட்டம் இருக்காது. இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது பாத்துரும்னு எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காவோன்னு நினைக்கேன். ஏக்க நான் நேத்து சாமியை போய் பார்த்தேன், கேட்டீங்களா? சாமியை நல்ல துணிலாம் போட்டு மூடி வச்சிருக்காவோ. ஏப்ல கும்பாபிஷேகம்ல அதெல்லாம் முடிஞ்சாதான் திறப்பாங்க. நல்லா அலங்காரம் பண்ணி இன்னைக்கு பாரு சாமி நல்லா இருக்கும். நம்ம கோயிலே நிறைய வேலை பார்த்துருக்கோம் பாத்தீங்களா? இப்பெல்லாம் முன்னாடி இல்ல, இப்பதான் இப்பெல்லாம் வேலை பார்த்து வச்சிருக்காங்க. ஆமாப்ல, ஆமா. இந்த கலசத்துல தண்ணியெல்லாம் ஊத்துவோம்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்களா? ஏக்கா அதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாங்களாக்கா. அடடே, இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சது அந்த தண்ணி எல்லாம் தெளிப்பாவோம்லான்னு. ஆமா ஆமா. எனக்கு ஒரு டவுட்டுக்கா. இம்புட்டு பேர் வந்திருக்காவோ பாத்தீங்களா? லட்சக்கணக்கான பேர் இருப்பாவோன்னு நினைக்கேன். எல்லார்ட்டையும் ஒரு ரூபா நம்மளுக்கு 1,00,000 ரூபாய் சேர்ந்துரும்ல. ஆமா, அப்ப போய் பிச்சை அடிக்கியா நீ? ஏடி யாரையும் பிச்சைன்னு சொல்லுதா? ஒரு டொனேஷன் சொல்லு. வா மொகர. சரி, அது இருக்கட்டும். உன் மாமியா உங்க வீட்டுல உள்ள எங்க அவளாம் வரல, எங்க கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க? எங்க அத்தை கூடலாம் எனக்கு செட் ஆகாது, உனக்கே தெரியும்ல. நின்னா குத்தம் நடந்தா குத்தங்கும். அதான் நான் என் ஃப்ரெண்டோட பேய்க்கிறதேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது எப்படிடி போகணும்னு சொல்லணும்னு உங்க அத்தை விட்டுச்சு. உங்க அத்தை விடுத ஆளலாம் இல்லையே. முதல்ல விடலதான், அப்புறம் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி சொல்ல சொன்னேன். உடனே தான் விட்டுது. அதான பார்த்தேன். ஏக்க வாங்க அங்கிட்டு போவோம். அங்கிட்டு தள்ளி போனா நல்லா தெரியும் நினைக்கேன். ஏப்ல எனக்கு பயமா இருக்கு பிள்ளை. இம்புட்டு கூட்டத்தை பார்த்தா உள்ள போய் அமுட்டுக்க கூடாது. பயப்படாதே, நாங்க தான் இருக்கோம்ல. எப்படியாவது உங்களை வெளில கூட்டு வந்துருவோம். வாங்க முதல்ல உள்ள போவோம். எப்போ அங்கிட்டு இருந்து வரதுக்குள்ள என்ன படாய் போச்சு பாருங்களேன். ஆமாப்ல, கொஞ்சம் கூட்டம் அதிகமா தான் இருக்கு. ஏக்கா, உங்க பிள்ளைகள் எங்க? இவனை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கியா? அவ 2 பேரையும் காணும். அந்த பையன் அந்த பசங்களோட அலைதான். என் மவளை என் கூட வான்னு கூப்பிட்டேன். அவளும் அவ ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்க போறேன், சாமி கும்பிட போறேன்ட்டா. சரி பதனமா சூதானமா போயிட்டு வான்னு இருக்கேன். எனக்கு கவலைப்படாதீங்க. சுதா என் நாத்தனார் லதா கூட தான் போயிருக்கா. அவ 2 பேரும் பதனமா இருந்துக்கிடுவாவோ. அடே, லதா கூட தான் போயிருக்காளோ? அப்ப பரவாயில்ல. ஆனா இந்த பிள்ளையில தெரிய காணுமே. ஏக்கா, இம்புட்டு கூட்டத்துல அவளை எங்க ஓடி தேட? அதெல்லாம் அவ வந்துட்டு பதனமா பேருவோ. அவளை தேடிட்டு இருந்தா நம்ம தான் தொலைஞ்சு போவோம். எம்மா பலூன், அம்மா பலூனு, பிங்க் பலூனு, யானை பலூனு, சின்சான் பலூனு, எல்லா பலூனும் இருக்கு. கொடுக்கணுமா ஹார்ட் பலூனு, குழந்தை கொடுக்கணுமா சின்சான் பலூனு. உங்களுக்கு என்ன பலூன் வேணுமோ கேளுங்க, தாரேன். வீட்டம்மாக்கு கொடுக்கணும்னா இல்லம்மா, குருவி பலூன்னு சொல்ல வந்தேன். லவ் பேர்ட் பலூனு. உங்களுக்கு என்ன பலூன் வேணும்? இந்த மொட்டை எனக்கு கொழுப்ப பாத்தீங்களாக்கா? குக்கர்னால எனக்கு பீதியா இருக்கு தெரியுமா? ஆமாட்டி, அந்த கதையை வேற ஞாபகப்படுத்தாத நீ வேற. ஏட்டி சும்மா இருங்க, கோயிலுக்கு வந்திருக்கோம். அத பத்திலாம் இங்க பேசக்கூடாது. நல்லதாவே நினைங்கட்டி கிறுக்கியலா. நான் நாளை இருந்து கராத்தே கிளாஸ்க்கு அனுப்ப போறேன். இப்பெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? பயமா. அவளாவது பொழைக்கணும், எவன் வந்தாலும் தூக்கி போட்டு பொழக்கணும். அந்த மாதிரி அவளை நான் உருவாக்க போறேன் இனிமேல். எனக்கு கும்பு தெரியும். நீங்க என்ன யாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க? என்கிட்டலாம் ஒருத்தர் வாழாட்ட முடியாது. நீங்க என்ன செய்யுங்க, நாளைக்கு உங்க மாவா நீங்க 2 பேரு ஏட்டி ஒன் ஆத்தனார் எல்லாத்தையும் கூட்டிட்டு என் வீட்டுக்கு வா, நான் சொல்லி தரேன். ஏட்டி அப்படியாட்டி எங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்ல. ஏவ்ளோ உண்மையாவா? நல்லதா போச்சு போ. நான் அதுக்கு செலவு பண்ண வேண்டாம். வேஸ்டா ஃபீஸ் எதுக்கு அது கொடுப்பானே. ஏவ்ளோ நாங்கலாம் இந்த விஷயம் கத்துக்கிடலாங்கியோ. ஏக்க, கத்துக்கிட்டதுக்கு எதுக்கு வயசு? மனசுல ஆசை இருந்தா எப்பனாலும் கத்துக்கிடலாம். நீங்க கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அண்ணன் உங்ககிட்ட வாலாட்டவே முடியாது. தூக்கி போட்டு மிதிச்சிடலாம். நீங்க அவரால ஏட்ட வாலாட்ட முடியாது, அது வேற விஷயம். இருந்தாலும் கத்துக்கிடுவோம். ஏ பிளாக்கி, அப்ப நீ நாளைக்கு வந்துருந்தா லட்டு வீட்டுக்கு. சரி சரி. ஏமா பலூன் வேணும்? பலூன் வாங்கிட்டா. பலூன் பலூன் பசங்களுக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேன் பலூன் இருக்கு, சூப்பர்மேன் பலூன் இருக்கு. இந்த பலூன்கார வேற நவண்டு போறானேன்னு பாரு. இங்கனுக்குள்ளே நின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இவன் வேற ஆரம்பிச்சிட்டானே.
வாங்கி கொடுங்கக்கா பலூனு. ஐயோ பாவம் சின்ன பையன் கேட்காமலா. ஏட்டி அவன் அப்படிதான் கேட்பான். 5 நிமிஷத்துல உடைச்சு அழுதுருவான் தெரியுமா? வேஸ்டா காசுக்கு பிடிச்சு தெண்டோம். ஏக்கா பாவுங்கா அழுதான் பாருங்க, வாங்கி கொடுங்க. ஏட்டி சும்மா இரு, உனக்கு தெரியாது. அவன் வாட்டுக்கு அழட்டும். ஏக்கா சும்மா கடங்க, நான் வாங்கி கொடுக்க அவ்வளவுதானே. இரு அத்தை வாங்கி தரேன். ஏப்ல சொன்ன கேளு. அவன் அப்படிதான் பண்ணுவான். நீ வேண்டாம், தேவையில்லாம வாங்காத. ஏனே பலூன் எவ்வளவு? அந்த ப்ளூ கலர் பலூன். அந்த பலூன் அம்மா, அந்த பெரிய பலூன்னா 100 ரூபாமா. என்னது 100 ரூபாயா? 100 ரூபாயா இந்த ஒரு பலூன்? ஏப்ல பெருசா சொன்னேல, ஒழுங்கா இப்ப வாங்கி கொடுத்துரு சொல்லிட்டேன். நீ சும்மா கடை, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நம்ம வேற அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமே. சரி பரவாயில்ல. நீ நம்பரியக்க நம்மளுக்காண்டி எவ்வளவோ பண்ணிருக்கு. நம்ம இந்த பலூனை வாங்கி கொடுக்க மாட்டோமா? சரினே கொடுங்க அந்த ப்ளூ கலர் பலூன். சரினே என்ன அந்த ப்ளூ பலூனை கொடுங்க. இந்தாங்கம்மா. கூகுள் பே பேடிஎம் இருக்கா? ஏமா அதெல்லாம் இல்லம்மா, காசு கொடுமா. என்னன்னே நீங்க இது கூட இல்லாம இருக்கீங்க? அதான் அவரு இல்லங்காரலா, காசை எடுத்து குடுட்டி போவும். சரி 100 ரூபாய்க்கு ஒரு முட்டை பிரியாணி வாங்கி தின்றுக்கலாம். இந்தாங்கனே இந்தாங்க. குடுமா. பலூனு பலூனு வேற எங்க பிள்ளைகள் நிக்கி, அங்க போய் நின்னு கத்துவோம். என்ன அண்ணா பலூன் நல்லா கெட்டியா பிடிச்சு கொடுங்கனா, விட்டேனா மேல பறந்து போயிரும். சரி. ஏடி எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இந்த பையன் விட்டாலும் விட்டுருவான் இந்த கூட்டத்துல. நீயே கையில வச்சுக்கோ, வீட்டுக்கு போனதும் வாங்கிக்கிடுதேன். அப்படிங்கிலோ கொண்டாமா பத்திட்ட. நான் தர மாட்டேன். சரியா போச்சு போ. சரி அவன் வச்சுக்கிடட்டும். ஏப்ல நான் கேட்கணும்னு நினைச்சேன். உங்க அம்மாவை நீ கூட்டு வந்திருக்க வேண்டியதானே? இல்லக்கா நான் கேட்டேன். அவதான் வயசான காலத்துல இந்த கூட்டத்துலலாம் நிக்க முடியாது, செய்ய முடியாது, வரமாட்டேன்ட்டா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தாலே ரொம்ப பயம். கேட்டீங்களா? ஏப்ல? ஆமாக்கா, ஒரு தடவை இப்படிதான் கோயில் கூடையில நிக்கும் போது அவ 7 பவுன் சங்கிலி பறி போயிட்டு தெரியுமா? எவ்வளோ ஒருத்தி பின்னாடி நிக்க அமுக்கி அத்துட்டு போயிட்டா. இது என்ன சொல்லுது? ஐயோ பாவம். அப்புறம் திரும்ப கிடைச்சதா இல்லையா? எங்க கிடைக்க போயிடுச்சு, அவ்வளவுதான். அதனாலதான் அவ எந்த கூட்டத்துக்குள்ளயும் அதுல இருந்து வருததே கிடையாது. நம்மளும் நின்னாலும் வச்சாலும் பதனமா நிக்கணும். கேட்டீங்களா? நீங்க உங்க சேலையெல்லாம் கழுத்தை சுத்தி போட்டுக்கோங்க. ஆமா ஆமா, நம்ம பாட்டுக்கு பேனு சாமியை பாத்துக்கிட்டு இருப்போம். பின்னாடி இருந்து நம்மள நெருக்குற மாதிரியே நெருக்குவாளுவோம். 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு அப்படியே அத்துட்டு போயிருவாளுவோம். அதெல்லாம் நம்ம பார்த்து பதனமா இருக்கணும். ஆமாக்கா, எங்க அம்மாக்கும் அப்படிதான் நடந்துச்சு தெரியுமா? திருடி இருந்தாலும் அவ கையில வச்சுக்கிட மாட்டேங்காவோ. அப்படி 4-5 பேர்ட்ட கை மாத்தி ஒரு 1/2 மணி நேரத்துல இந்த கூட்டத்தை விட்டு வெளியில போயிருது. எங்கேயோ செய்யு. அடடே பயமா தான் இருக்கு. அப்போ அதான் நான்லாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து தங்க செயினே போட்டு வர்றது கிடையாது. எல்லாம் கவரிங் தான். ஏப்ல பிளாக்கி நீ தங்க மாட்டி போட்டுருக்க? நல்லா போட்டிருக்கேன். நீ வேற கேப்பிய. ஏண்டெல்லாம் ஒண்ணு கிடையாது. எல்லாம் பேங்கல இருக்கு பத்திரமா, தெரியுமா? என்னடி சொல்லுது? நீ தங்கம்லாம் போட்டிருக்க நான் நினைச்சேன். நல்லா நினைப்பிய. நாங்க தான் வீடு கீடு வாங்குறதுக்கு எல்லாத்தையும் கொண்டு பேங்கல வச்சிருக்கோமே. கழுத நம்ம பேங்கல ஆக்கர்ல வச்சாலும் அதுக்கு காசு கட்டணும். அதுக்கு இப்படி வச்சிட்டு காசை வாங்கி செலவு பண்ணிட்டு போறது. அதுவும் சரிதான். நகைக்குன்னா குறைஞ்ச வட்டி போடுவாங்கன்னு. ஆமாக்கா ஆமா. நகைன்னா இப்ப எம்புட்டு விளைவிக்கி. கழுத புது நகை வாங்க முடியலனாலும் பழைய நகையாவது பாதுகாப்பா வச்சுக்கிடணும் இப்பெல்லாம். ஆமாக்கா ஆமா, இப்பெல்லாம் ஒரு நகை வாங்க முடியாது. என்ன விலைக்கு? சரி சரி பேசிக்கிட்டே நம்ம இங்கே நின்னுகிட்டு இருக்கோம். வாங்க உள்ள போவோம். ஏட்டி இம்புட்டு சொல்லிட்டு உள்ள போவுங்க. எனக்கு பயமா இருக்கு கூட்டத்தை பார்த்தா. ஏக்கா அதுக்குன்னு இது நம்ம ஊரு கோயிலு தெரிஞ்சவதானே இருக்காவோ, அதுக்குன்னு எல்லாரையும் சந்தேகப்பட முடியுமா? வாங்க வாங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, வாங்க போவோம். இவ்வளவு அப்படியும் சொல்லுவாளுவோ இப்படியும் சொல்லுவாளுவோ. சரி வாங்க போவோம். ஆமா, நம்ம கூட இன்னொரு முட்டை பீஸ் இருக்குமே, குருவி கூடு கழுவி, அதை காணும். அவளும் அவ ஃப்ரெண்டு எலியாச்சி 2 பேரும் சேர்ந்து நீர்மோறு குடுக்காவலாம். கேட்டியா? நேத்து சொல்லிக்கிட்டு இருந்தாவோ என் வீட்டுல வச்சு. அதனால ஏதாவது ஒரு முக்குல தான் இருப்பாவோ. கொஞ்சம் ஹைட்டுக்கு எட்டி பாரு, எங்கேயாவது தெரியுதாவளான்னு. அப்படியா விஷயம்? அதுவும் நல்ல விஷயம். இந்த வெயிலுக்கு தலைய கிறக்கெல்லாம் செய்யுது. வாங்க அவளை கண்டுபிடிச்சு 2 கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு வருவோம். ஆமாட்டி வாட்டி. அப்படி இந்த விசிறிலாம் எங்கேயாவது ஃப்ரீயா கொடுப்பாங்கட்டி. அது கொடுத்தா வாங்க நல்லா விசிறிக்கிட்டே
அந்த மூலையில தான் குடுக்காங்க. ஆளுக்கு ஒரு விசிறி வாங்குவோம். ஏக்கா இந்த பையனுக்குன்னு சொல்லி கூட ஒரு விசிறி கேளுங்கக்கா நீங்க. அப்படியா? ஓடியா ஓடியா போய் வாங்குவோம். அப்படி இந்த சுரேஷ் தனுஷ் எங்கேயாவது நிக்கானான்னு பாருங்க. அவனு வந்து சின்ன நம்ம இந்த அம்மன் படம் போட்டு சின்ன ஒரு போட்ட மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும். நானுவோ 2000 இது அடிச்சிருக்கேன்னா பார்த்தா அவன்கிட்ட ஒரு போட்டா வாங்கிட்டு போவோம். ஆமா டின்னா, நான் மறந்தே போயிட்டேன் பாரு. வா எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் போகணும் இன்னைக்கு. ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே வர மாட்டேங்குது. இப்ப நீர்மோரு போட்டா விசிறினதும் வா வாங்கிட்டு தான் போகணுமா? சரியான ஆளு தான், வாங்க போவோம். ஏக்கா அப்புறம் முக்கியமானது சொல்ல மறந்துட்டே பாருங்க. இன்னைக்கு கோயில்ல அன்னதானம் ஏதோ 8 வகை கறி போடுறவங்களாம் 2 பாயாசம் வேறையா. இன்னைக்கு கண்டிப்பா நம்ம தின்னுட்டு தான் போகணும். ஏட்டி இது முதல்ல சொல்லல. வா வா போவோம். அப்போ அதுக்கு முதல்ல இடம் போடு, அது தின்னுட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ பாப்போம். ஏக்கா, அது 12 மணிக்கு தான் ஆரம்பிப்பான். இப்ப மணி 10 தானே ஆகுது. முதல்ல இவ்வளெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கிட்டு போவோம். ஏட்டி லட்டு, நீ முன்னாடி வாட்டி நீ தான் வழி காட்டணும். உன் ஹைட்டுக்கு தான் எல்லாம் நல்லா தெரியும். கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்க வழியா பார்த்து கூட்டு போ. இந்த வார முன்னாடி வாரேன். ஏக்கா ரொம்ப கூட்டமா இருந்ததுன்னா அந்த பையனை என்கிட்ட தாங்க, நான் மண்டைக்கு மேல தூக்கி வச்சுக்கிடுதேன்னு. சரிடி சரி, ஆட்டு ஆட்டு.